வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சேப்பங்கிழங்கு சிப்ஸு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம உருளைக்கிழங்கு, வாழைக்காய், குச்சிவள்ளி கிழங்கு இதில் தான் சிப்ஸு செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நிலத்தில் விளைஞ்ச சேப்பங்கிழங்கு இது கொஞ்சம் புதுசாக பிடுங்கி எடுத்துகிட்டு வந்ததுனால மண்ணாக இருக்குது. ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் சீவி இது சிப்ஸு செய்யலாம். நல்லா மண் போக 2-3 தடவை அலசி எடுத்துட்டேன். இப்போ இதை தோல் சீவி எடுத்துடுறேன். இது கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக சீவி எடுக்கணும். இப்போ எல்லா தோலும் சீவி எடுத்தாச்சு. எல்லா கிழங்குலையும் தோல் சீவி எடுத்துட்டேன். நல்லா இன்னொரு தரம் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த நல்லா சுத்தமாக இருக்கிற ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். நீங்கள் இந்த சிப்ஸு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கிழங்கா தேர்ந்தெடுத்து எடுங்க. அப்போ தான் இதில் சீவுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கிழங்குலேயே வழவழப்பாக இருக்குது, அதனால் கெட்டியாக பிடிச்சி சீவணும். பிடிக்கிற அளவுக்கு கிழங்கு இருக்கணும். அப்படி இருந்தால் சிப்ஸு செய்ய நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக இருந்தால் சிப்ஸு நல்லா வராது, தேய்க்கும். இப்போ நான் இதுக்கு உப்பு 1 ஸ்பூன் போட்டேன். அது வீடியோவில் காட்ட முடியல. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் போடுறேன். இப்போ நமக்கு இதுக்கு தண்ணி தெளிக்கவோ ஊற்றவோ தேவையில்லை. நம்ம போட்ட உப்புலையும் அந்த காயில் இருக்கிற ஈரப்பதத்துலேயுமே இது பெசரி எடுத்துடலாம். நல்லா தேய்ச்சோன்னா எல்லா பக்கமும் மிளகாத்தூளும் உப்பும் கலங்கி வந்துடும். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கனமாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக கூட போட்டுக்கலாம். இந்த சிப்ஸ் நம்ம கலக்கிருந்தா உடனே எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வச்சுன்னா நீர்த்து போகும் அந்த உப்பு, அந்த கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்துக்கெல்லாம். அதனால் பெசரி வந்து உடனே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுக்கிறதுக்கு முன்னே பொரித்து எடுத்துடலாம். தனியாக பொரிக்க தேவையில்லை. எடுக்கிறதுக்கு முன்னே இதில் போட்டோன்னாவே சரியாக போயிடும். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் மறுபடியும் செஞ்சு சாப்பிட்லான்ற அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.